மதம் சம்பந்தமான குற்றங்கள். அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் மதம் சம்பந்தமான குற்றங்கள் எவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதம் சம்பந்தமான குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 295 செக்ஷன் 298 வரையிலும் இது பற்றி விளக்கம் இருக்குது. அதாவது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதோட முகப்புரையில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையானது இடம்பெற்றிருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியா எந்த மதத்துக்கும் ஆதரவும் தெரிவிக்காது, அதே போல் இந்தியாவானது எந்த மதத்தையும் எதிர்க்கவும் செய்யாது. அதுதான் அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையோட விளக்கம். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் விரும்பிய மதத்தை பின்பற்ற உரிமை இருக்குது. அதே போல் அந்த ஒருவனுக்கு மற்றவனோட மதத்தை பழிக்கவும் உரிமை கிடையாது, அதே போல் அவமதிக்கவும் உரிமை கிடையாது. இதுதான் இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மதம் சம்பந்தமான குற்றங்கள் எவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வழிபாட்டுக்குரிய இடங்கள் அல்லது பொருள்களோட புனிதத்தன்மையை கெடுத்தல், இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுதல் மதம் சம்பந்தமான குற்றங்கள். இதில் ஒரு வழிபாட்டு இடம் அல்லது இடுகாடு அல்லது ஈமச்சடங்குகள் செய்வதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் அல்லது இறந்தவர்களோட அஸ்தியை வைப்பதற்கான இடம், இவைகளில் யாராவது ஒருத்தரோட உணர்வுகளை புண்படுத்தும் அல்லது ஒருத்தரோட உணர்வுகள் அநேகமாக புண்படக்கூடும் அல்லது அதனால் ஒருத்தரோட மதம் அநேகமாக இழிவுபடுத்தக்கூடும் அப்படின்னு அறிந்திருந்து அதில் ஒருத்தர் அத்துமீறி நுழையிறாரு அப்படின்னா அதுவும் மதம் சம்பந்தமான குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒரு மனித பிரேதத்துக்கு அவமதிப்பு எதை செய்தாலும் அதுவும் கூட மதம் சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது ஈமச்சடங்குகளை செய்வதற்கு கூடியிருக்கிற கூட்டம், அதில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இடையூறு விளைவிக்கும் செயலை புரிந்தாலும் அதுவும் கூட மதம் சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குற்றங்கள் புரிகிற எவரொருவருக்கும் 1 வருஷ சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத உணர்வுகளை அவமதித்தல். இது என்ன அப்படின்னா, வாய்மொழியாகவோ அல்லது எழுத்தாலான சொற்கள் அல்லது சைகைகள் அல்லது தெரியக்கூடிய உருவ அமைப்புகள் அல்லது வேறு விதமாக இந்திய குடிமக்களோட ஒரு வகுப்பினரின் மத உணர்வுகளை திடுக்கிடும் வகையில் புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அதுவும் கூட மத உணர்வுகளை புண்படுத்துதல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிற ஒருத்தருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒருத்தரோட மத உணர்வுகளை வேணுமெனே புண்படுத்தும் கருத்தோட அவரோட காதில் படும்படி ஒரு சொல்லை உபயோகித்தாலும் அல்லது ஒலியை உண்டாக்கினாலும் அல்லது அவர் பார்க்கும்படியான சையை காட்டினாலும் அவர் கண் முன்னாடி ஒரு பொருளை வைத்தாலும் கூட மதம் சம்பந்தமான குற்றங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி செய்கிற நபருக்கு
ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே கூட விதிக்கப்படும். அடுத்து மதம் சம்பந்தமான குற்றங்கள் என்ன, அதோட வகை, அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத கூட்டங்களுக்கு இடையூறு விளைவித்தல். இது பற்றி இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 296 இதை பற்றி விளக்கியிருக்கு. இது என்ன அப்படின்னா, மத வழிபாடு அல்லது மதச்சடங்கு இதை செய்வதற்காக கூடியிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தன்னிச்சையாக இடையூறு விளைவிக்கிற எவர் ஒருவருக்கும் 1 வருஷ சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே கூட விதிக்கப்படும். இதுதான் இந்திய தண்டனை சட்டத்தில் மதம் சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு.